ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வேலை எப்படி போகுது? ரொம்ப நாள் காணோம். ரொம்ப பிஸியா இருக்கா? என்ன கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? பையன் வந்து கொஸ்டின் கேட்டான். என்ன கேட்டான்? இன்னும் இல்ல, வழக்கம் போல சாஸ்லாம் கேட்டான். சரி, நீங்க தான் அடிச்சு பிடிச்சு மேய்ஞ்சிருவீங்க சாஸ்ல. ஸ்டாக்கும் கேட்டான். சரி, அப்புறம் என்ன? ரூவும் கேட்டான். அடேங்கப்பா. சரி, ஒண்ணு கேட்டான்டா. என்ன கேட்டான்? அப்படி என்ன கேட்டான்? சமைக்கிறது எதுக்காண்டி கேட்டான்டா. சமைக்க நோக்கம் என்ன? அடேங்கப்பா, பயங்கரமான கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன், எடுத்து சாப்பிடுறதுடா, சமைக்கிறதுடா, அதெல்லாம் சொன்னேன். சரி, அவன் ஒரு மாதிரியா பார்த்தான். ரைட்டு. அவனா தெரியல. சரி சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு வந்தா பாக்கலாம்னு. அப்படியா? சரி, நமக்கு என்ன தெரியும் கூட உங்களுக்கு இன்னைக்கு கிளியர் பண்ணிடுவோம். பாக்குற இவங்களுக்கும் சொல்லிடுவோம், நமக்கு தெரிஞ்சது சொல்லிடுவோம். இப்ப வீடியோ போமா? ரைட்டு. No meu peito e eu moro vizinho aqui. Fico desse jeito, pensando nos beijos, nos carinhos dela. சரிண்ணே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் குக்கிங் என்னன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க. உங்களுக்கு வர டவுட் மாதிரி கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு டவுட் வரும். அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எய்ம், சமைக்கிறதுக்கான நோக்கம்னு ஒன்று இருக்கு. நம்ம எதுக்காண்டி சமைக்கிற ஒரு நோக்கம் இருக்கு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தி மெயின் இன்டென்ஷன் ஆஃப் குக்கிங், மெயினான ஒரு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it's see that the food cooked undergoes a physical change, sometimes a chemical change, and it's acceptable அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சமைச்சோம்னா அந்த ஃபுட்டு வந்து கெமிக்கலாவும் சரி பிசிக்கலாவும் சரி, இந்த ரெண்டு வகையில தான் ஒரு குக்கிங், ஒரு ஹீட் அப்ளை ஆகும்போது இந்த ரெண்டு வகையில தான் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்கும். இதுல எண்டு வர ரிசல்ட் பேர் தான் நம்ம சாப்பிட தகுந்த ஃபுட்டாங்கிறது உருவாகுது. இல்லை, ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, அதுதான் மெயினான ஒரு வார்த்தை. ஓகேங்களா? சோ அதுக்கு என்னங்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றேன். ஓகேங்களா? சரிண்ணா, என்னண்ணே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா? நோக்கம் என்னன்னு தெரிஞ்சா? நல்லா புரிஞ்சுதுடா. சரி, என்ன புரிஞ்சு? என்ன இதுல என்ன டவுட்? ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன், அதுக்குள்ள டவுட்டா? நீ ரெண்டு சொன்னடா. என்ன சொன்னேன் நான்? ரெண்டு பிசிக்கல் சொன்னேன், கெமிக்கல் சொன்னேன். எங்க அப்பா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படி இப்படின்னு இருக்கிறீங்களா? புரிய மாட்டேதா? ஒன்றும் புரிய மாட்டேங்குதா? சரி, ரைட். அது என்ன பாயிண்ட்ங்கிறத இப்ப சொல்லிடுவோம். சரி, மெயினான குக்கிங்க்கு வந்து ரெண்டு தான். இந்த எய்ம் இன்ட்ரோடக்ஷன் வந்து குக்கிங் தேவையான ரெண்டே தான். பிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச், இந்த மாதிரி ரெண்டு நடக்கும். புரியுதா? என்னன்னு புரியுதா? அதைத்தான் புரியலங்கிறீங்களா மறுபடியும்? சரி, ரைட். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் சேஞ்ச் என்னங்கிறத நான் சொல்றேன். The physical change occurs when the substance change its form, color, size, but still remain the same substance. For example, water change into the ice. புரியுதா? புரிஞ்சு. தமிழ சொன்னா பாக்கிறவனுக்கு புரியும். சரி, ரைட். வேற ஒண்ணும் கிடையாது. பிசிக்கல் சேஞ்ச் வேற ஒண்ணும் இல்ல. நிறைய ஆர்டர்லாம் போடுவீங்க, சிக்கன்லாம் நிறைய போடுவீங்க. சிக்கனை வந்து தவால போடணும், என்ன ஆகுது? ஏதாவது ரியாக்ஷன் ஏதாவது பாத்துருக்கீங்கன்னா என்ன ஆகும்? சரி, கலர் சேஞ்ச் ஆகும், நிறைய விஷயம் நடக்குங்கிறீங்க. அதுதான் பிசிக்கல் சேஞ்ச். இதான் இந்த பாயிண்ட்ல சொல்ல வராங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, இதான் பிசிக்கல் சேஞ்ச். ஒரு இது தவால போடுறீங்க, அது அப்படியேவா இருக்கு, சுருங்குது, கலர்லாம் வருது, நிறைய விஷயங்கள் நடக்குது இல்ல. பிசிக்கலா வந்து அந்த பொருள் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் தான் பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் இப்படி சொல்றாங்க. வேற ஒண்ணும் இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்லுவாங்க நிறைய விஷயத்த. புரியுதுங்களா? நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துலதான் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்ச பிசிக்கல் என்ன தெரிஞ்சிச்சா? இன்னொரு எக்ஸாம்பிள்னா வேற ஒண்ணும் கிடையாது, தண்ணி தான். தண்ணி ஐஸ் கட்டியா மாறுது, அது வந்து பிசிக்கல் சேஞ்ச் தான். பட் அந்த தண்ணி தான், ஐஸ் கட்டி உருகுனாலும் தண்ணி தான். பட் ஸ்டில் தட் ரிமைன் அந்த சப்ஸ்டன்ஸா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்ல வராங்க, பிசிக்கல் சேஞ்ச்னு சொல்ல வராங்க. பிசிக்கல் சேஞ்ச்னா வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னா இப்ப பார்த்த வரைக்கும் என்ன புரிஞ்சுச்சா? கொஞ்சம் புரிஞ்சதை அப்படியே சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சாங்கன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன புரிஞ்சுன்னு பார்ப்போம், எந்த அளவுக்கு நான் சொல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அண்ணன் என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். சொல்லுங்க, பிசிக்கல் சேஞ்ச்னா என்னது? பிசிக்கல் சேஞ்ச் என்னடா? பொருளை நம்ம குக் பண்றப்ப சரி அது நிறைய மாற்றங்கள் நடக்குது. என்ன நடக்குது? இப்போ சிக்கன் குக் பண்றோம், ஒரு சிக்கன் சைஸ் அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. அதெல்லாம் வந்து பிசிக்கல் சேஞ்ச். கண்டிப்பா அதுதான் பிசிக்கல் சேஞ்ச். ஆனா கடைசி அவுட்புட் வருது அதே சிக்கன் தான். வாட்டர் இருக்குன்னா வாட்டர் தான் ஐஸ் கட்டியா மாறுது. ஓகேங்களா? அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வாட்டர் தான், அதுதான் ஐஸ் கட்டியா மாறுது. ஆனா அது திரும்பி வாட்டரா மாறும். ஓகேங்களா? சோ இதான் பிசிக்கல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. சரியா? இப்போ பிசிக்கல் சேஞ்ச் என்ன தெரிஞ்சிருச்சு? வேற எல்லாமே தெரிஞ்சிருச்சு. வேற என்ன தெரிஞ்சிச்சா? வேற என்ன? அப்புறம் என்ன? இந்த கெமிக்கல். அடேங்கப்பா, பாயிண்ட் இன்னும் தெரிஞ்சுக்கணும், ஆர்வமா இருக்கீங்க போல. சரி, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்கல் சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம். சோ அதே மாதிரி கெமிக்கல் சேஞ்ச் ஒன்று இருக்கு. அண்ணன் என்ன ஞாபகம் வச்சிருக்காரு. சோ கெமிக்கல் சேஞ்ச் என்னங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கெமிக்கல் சேஞ்ச் occurs when a substance change its form, color or size is combining so as to form an entirely new body.
ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மில்க் பிகம் கர்ட், ரொம்ப ஈஸி தான். பிசிக்கல் சேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று பார்த்தோம், வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் இஸ் கோயிங் டு பிகம் எ ஐஸ் கியூப். ஓகேங்களா. என்னன்னா என்னாச்சு ரைட்டு புரியுற மாதிரி சொல்லிடுவோம், நல்லதுதான், வேற ஒன்றும் கிடையாது. கெமிக்கல் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபுட்டு வந்து சைஸ் மாறும், கலர் சேஞ்ச் ஆகும், நிறைய வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அதெல்லாம் நடந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் சேஞ்ச் ஆனது வந்து ஒரு என்டையர்லி நியூ டிஷ்ஷை உருவாக்கும். எக்ஸாம்பிள் வந்து மில்க் இஸ் கோயிங் டு பிகம் அ கர்ட். ஓகேங்களா. பட் வந்து அந்த கர்டை வந்து மறுபடியும் மில்கா மாற்ற முடியாது. இதுதான் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ். ஆனால் இதே வந்து பிசிக்கல் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். வாட்டரை வந்து ஐஸ் கியூபா சேஞ்ச் பண்ண முடியும், அந்த ஐஸ் கியூபை திரும்பி வாட்டரா மாற்ற முடியும். அது வந்து பிசிக்கலி சேஞ்ச். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ரெண்டு இதுதான் வந்து மெயினானது ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல. ஒரு எய்ம், ஒரு ஃபுட்டுக்கான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். இதுக்கப்புறம் நிறைய இருக்கு, பட் ஆனால் இதில் தெரிஞ்சுக்க வேணாம், கண்டிப்பா வந்து போரிங் ஆகிடும். ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம் தான். எய்ம் அண்ட் அப்ஜெக்ட்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு நல்லா இருந்துச்சா இல்லை நிறைய இன்னும் அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து டெஃபினெட்லி நீங்கள் கமெண்ட்ல சொன்னா மட்டும் தான் தெரியும். இது ஒரு ஒரு இதுல இருந்து ஆரம்பிச்சது, கடைசியில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு ரிசல்ட்டை நீங்க தான் சொல்லணும், நல்லா இருக்கா நல்லாங்கிறது. ஆனால் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரி, அப்புறம் என்ன அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? அடுத்த வீடியோ இப்போ 2 மாசமா 4 மாசமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். உங்களோட கமெண்ட் வந்து போடுங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட் உங்களோட கமெண்ட்ல தான் இருக்கு அடுத்த வீடியோ போட போற வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.